மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தேனியில் காவலர் முத்துக்குமார் கொலை வழக்கில் ஒருவர் தற்பொழுது என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹேமலதா வழங்க கேட்கலாம். வணக்கம் ஹேமலதா, உங்க விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் அஸ்வினி. உஸ்லம்பட்டியில பாத்தீங்கன்னா நேற்று முன்தினம் பாத்தீங்கன்னா காவலர் முத்துக்குமார் பாத்தீங்கன்னா பார்ல மது அருந்திக்கிட்டு இருந்த கஞ்சா வியாபாரிகளான பொன்வண்ணன் உட்பட 4 பேர் இருந்துள்ளனர். அவர்கள் பாத்தீங்கன்னா முத்துக்குமார் அவர்களுக்கு அறிவுரை வழங்கிய போது காவலர் அப்பொழுது அவரை கல்லால் தாக்கி கொண்டுள்ளனர். இந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா இந்த 4 பேர் பொன்வண்ணன் உட்பட மற்றும் மேலும் 3 என 4 பேர் பாத்தீங்கன்னா அங்கிருந்து தப்பி தற்பொழுது தேனி மாவட்டத்துல பதுங்கி இருப்பதாக கிடைத்த தகவலின்படி பாத்தீங்கன்னா உஸ்லம்பட்டி போலீசார் பாத்தீங்கன்னா இன்று கடமலைக்குண்டு, வருசநாடு மற்றும் கம்பமேட்டு பகுதியில ஆய்வு செய்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா கம்பமேட்டு பகுதியில பாத்தீங்கன்னா இவங்க 4 பேரும் பதுங்கி இருக்கிறது தெரிய வந்தது. உடனடியாக போலீசார் அவர்களை பிடிக்க சென்ற பொழுது இந்த 4 பேரும் போலீசாரை தாக்கி தப்பிக்க செல்ல முயன்றனர். அப்பொழுது பாத்தீங்கன்னா ஆய்வாளர் நடத்திய துப்பாக்கி சூட்ல பாத்தீங்கன்னா பொன்வண்ணன் என்ற 29 வயது கஞ்சா வியாபாரி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவருடன் இருந்த மேலும் 3 பேர் பாத்தீங்கன்னா குண்டு காயங்களுடன் தற்பொழுது பாத்தீங்கன்னா கம்பம் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இறந்த பொன்வண்ணனின் உடல் பாத்தீங்கன்னா தற்பொழுது தேனி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு பிரேத பரிசோதனை நடத்த உள்ளது. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா இந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஹேமலதா.